நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு FFT Gamer. எல்லாரும் எப்படிங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்கிறாரு, ஆனால் இப்போ தான் போடவே முடியுது. என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், டெய்லி கேட்டுருவாருங்க. நான் கமெண்ட்ஸே நான் உங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாமே காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 1 டேக்கு 1 வீடியோ அப்லோடிங் 2 GB டேட்டா இஸ் ஓவர். ஹவு டு அப்லோட் 4 or 5 வீடியோஸ் இன் 1 டே, ப்ளீஸ் கிவ் மீ சொல்யூஷன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB தான். ஆமாங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1 GB 1.5 GB 2 GB தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 1.5 GBலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு நாளைக்கு 5 வீடியோ வர அப்லோட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வீடியோ போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நண்பா. அந்த வீடியோ பாருங்கள். நான் வந்து இப்போ 5-6 வீடியோ போடுறதுக்கான ரீசனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன். 1 day 8 வீடியோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த 2 வீடியோமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு ப்ரோ சரி ப்ரோ நான் வந்து நீங்கள் ஓகே நானும் ஒரு நாளைக்கு 5-6 வீடியோ போடுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 GB தான் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இருக்கிறது 2 GBங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 GBலேயும் நான் வீடியோ குவாலிட்டியாக தான் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக முடியாது. நீங்கள் உங்கள் கைன் மாஸ்டரில் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இப்போ 10 நிமிஷம் வீடியோ போகிறீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ, இன்றைக்கி போட்ட வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோவை நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்னா 1080 வச்சுருவேன், 60 FPS வச்சுருவேன். இந்த ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு வந்து 2 GB இருக்குது, நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1080 வச்சு பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ நான் ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 720 வச்சுருங்க. ஓகே, இது வந்து 10 நிமிஷம் வீடியோ, அதனால தான் எவ்வளோ MB வருது. 720 வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வைங்க, கிட்டத்தட்ட ஒரு 182 MB வைங்க. நான் வந்து முன்னாடி வந்து என்கிட்ட வந்து ஒரு வைஃபை வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து மெதுவாக எடுக்குங்க. இந்த 182 MB வீடியோ அப்லோட் ஆகவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுங்க. அப்போ நான் இந்த மாதிரி தான் பார்த்தா எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். குவாலிட்டி வந்து ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா அந்த 720 கொஞ்சம் தள்ளி வைங்க. பாருங்கள் 10 நிமிஷம் வீடியோக்கு 282 MB தான் வருது. ஓகேவா? இப்படி நீங்கள் 10 நிமிஷம் வீடியோக்கு 282 தான், நீங்கள் 5 வீடியோ அப்லோட் ஈஸியாக பண்ணலாம். 1 GB மிச்சமாகவே கிடக்குங்க. ஓகேவா? இது வந்து எத்தனை நிமிஷம் வீடியோனா 10 நிமிஷம் வீடியோங்க. ஓகேவா? 10 நிமிஷம் வீடியோ. இதே நான் கொஞ்சம் தள்ளி இது 4 நிமிஷம் வீடியோ. ஓகேவா? இது வந்து 4 நிமிஷம் வீடியோ. இந்த 4 நிமிஷம் வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 1080க்கே பார்த்தீங்கன்னா 269 MB தான் வருது. 720க்கு பார்த்தோம்னா 119 MB தான் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. உங்கள் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் 100 MBலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடிச்சிடலாம். நீங்கள் வந்து இன்னும் கூட கம்மியாக வைக்கலாம். இந்த அளவுக்கு வைக்கலாம்னா வெறும் பார்த்தீங்கன்னா இது 1080 720க்கு 97 MB தாங்க. ஓகேவா? 97 MBயில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஒரு 4 நிமிஷம் வீடியோக்கு. ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 நிமிஷம் வீடியோக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா அதே நான் காமிக்கிறேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ 1080க்கு 400 MB 720க்கு 182 MB. ஓகே ப்ரோ எனக்கு இதுவும் பண்ணி நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறையல அப்படின்னு சொன்னீங்க. நான் யூஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரிக்கு தான் இன்றைக்கான வீடியோலையும் சொல்ல போகிறேன். அந்த வீடியோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ என்கிட்ட நல்ல குவாலிட்டியான நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் இருக்கிறனால நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூடியூப்பில் FFT Gamer கம்ப்ரஸர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க, வரணும்னு நினைக்கிறேங்க. செக் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு ப்ரோ எப்படின்னா FFT Gamer கம்ப்ரஸர் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரலைங்க. ஓகேவா? அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறேன். ஓகேவா? என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னா நம்ம ஓல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ நான் வந்து தேடிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேங்க, அப்போ தான் புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டைட்டில் தர்றதுலாம் தெரியாமல் போட்டிருக்கேன். சும்மா கிளி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 200 MB வீடியோவை 6 MBயாக பார்த்தீங்கன்னா மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தர்றேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இதில் சொல்லி பாருங்கள், இந்த வீடியோ 287 MB இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை நம்ம இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு 200 MB வீடியோ 6
MP 12 MP 15 MP அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, நான் காமிக்கிறேன். எக்ஸ்போர்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இப்போ 7 ஆகுதா, இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன்னா இல்லையான்னு தெரியல. ஓகே 88 ஆயிருக்கு, இப்போ 94 ஆகுது. எவ்வளோ எம்பியாக மாறி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். ஃபுல்லாகவே எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து 98 மாறுது. இப்போ நான் அந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி இப்படி தான் போட்டே இருந்தேன், நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறப்ப. இப்போ பாருங்களேன் 100 ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்களேன் 10 MB வீடியோ 6 MBயாக மாறி இருக்கு. ஓகேவா, நான் இது 10 MB வீடியோ எதுக்கு போட்டேன்னா, அந்த 100 MB வீடியோ ரொம்ப நேரம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் எக்ஸ்போர்ட் ஆகும்ல. அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 185 MB உள்ள வீடியோ 38 MBயாக கம்ப்ரஸ் பண்ணிடுச்சு. கம்ப்ரஸ் பண்ணால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக குறையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறையவே குறையாது. நீங்கள் அதையும் தாண்டி ப்ரோ நான் ஒரு நாளைக்கு வந்து 5 வீடியோ போடலான்னு இருக்கேன், நெட்டு வந்து பத்தலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப குவாலிட்டி கம்மி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணதை நீங்கள் பாண்டா கம்ப்ரஸரில் போடுங்க. ஓகேவா, அந்த வீடியோ நான் போடுறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 5 வீடியோலாம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுறதே பெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 5 வீடியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நினச்சிட்டீங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வழி தெரியும். கண்டென்ட் கிடைக்காது, தம்ப்நெயிலுக்கு ஐடியா வராது, டைட்டில் ஐடியா வராது, என்ன பேசுறதுன்னு தெரியாது, வாய் வலிக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போகும், அப்படி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வருங்க. ஓகேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பை பைங்க, லவ் யூங்க.